நீங்கள் ஜூன் மாதம் நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதை பார்த்து படித்து லேர்ன் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மூணுலேயுமே ரிப்பீட் ஆகிற நம்பரை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். 2 2 2 5 5 5 7 7 7 3ன்றது இங்கேயும் மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. மூணுலேயுமே ரிப்பீட் ஆகிற நம்பர் எடுத்து எழுதணும். எழுதிட்டீங்களா? 2 5 7 எழுதிட்டு பவரில் எது மினிமம்னு பார்க்கணும். காமனாக இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. பவரில் எது மினிமம்? இந்த 2லேயே எது மினிமம் பவர்? இந்த இருக்குது, அதை எடுத்து போட்டுருங்க. 5லேயே எது மினிமம் பவர்? இதுவா இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம், அப்போ அதுதான். 7ல் எது மினிமம் பவர்? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணலே ஆன்சர் கிடச்சிரும். 2 ஸ்கொயர்னா 4, 5 7 ஸ்கொயர்னா 48. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம் பாருங்க, அதுதான் கிடைக்கும். புரிஞ்சா?